Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல டைமண்ட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத வந்து நம்ம டைமண்ட் பிஸ்கெட், கலகல இது போலலாம் நாம சொல்லுவோம். இப்போ வரக்கூடிய தீபாவளிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ண போறோம் நம்ம. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் சர்க்கரை எடுத்து நான் மிக்ஸில போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துக்கிற மைதாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நெய், வெண்ணெய் அப்படி இல்லைனா எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நெய் தான் சேர்க்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப இலக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் மாவு. பாருங்கள், 1/2 மணி நேரம் மாவு வந்து நான் அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு போல் தேய்ச்சிக்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா இல்லை கோதுமை சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதை விட நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம், ரொம்ப ஒல்லியாகவும் வேண்டாம். இப்போ கத்தி யூஸ் பண்ணி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ டைமண்ட் ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த டைமண்ட் பிஸ்கெட் வந்து. இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட்டமாக இல்லை நீளமாக இல்லை இது போல் ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து பிஸ்கெட்டை போட்டுக்கலாம். தீ வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நம்ம போட்ட உடனே பிஸ்கெட் வந்து மேலே கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது, பச்சையாகவே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா வெந்து மேலேயும் கலராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக உள்ளே மாவு வந்து வெந்து வந்திருக்கும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பொன்னிறமாக வெந்து வரணும். பாருங்கள், மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு. அதே சமயம் உள்ளேயும் பிஸ்கெட் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போது டைமண்ட் பிஸ்கெட் வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவில் செய்ய விரும்பலைன்னா நீங்கள் கோதுமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் சர்க்கரை கலந்து நம்ம டைமண்ட் பிஸ்கெட் செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், டைமண்ட் பிஸ்கெட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாம் கோதுமை மாவில் கார பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கோதுமை மாவு எடுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருள் தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். வேணும்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய், வெண்ணெய், எண்ணெய் இது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், மாவு வந்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் மாவை நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 1/2 மணி நேரத்துக்கு நான் மாவு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மாவு போட்டுட்டு சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அது போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸாக நம்ம தேய்ச்சோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பிஸ்கெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக இல்லை பெருசாக எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல. மாவு நம்ம ஒன்றா போடுறதுக்கு பதிலாக நம்ம 4-5 சேர்த்து எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம். அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் போட்டதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு. அதே சமயம் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். கார பிஸ்கெட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டைமண்ட் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒன்று வந்து ஸ்வீட்டில் செஞ்சுருக்கோம், இன்னொன்று வந்து காரத்தில் செஞ்சுருக்கோம். அதே சமயம் மைதா மாவு யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் டைமண்ட் பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்ம கார பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்வீட் டைமண்ட் பிஸ்கெட் வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பிஸ்கெட். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கரெக்டான ஸ்வீட்டில் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கோதுமையில் செஞ்சுருக்கிற கார பிஸ்கெட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து 100 கிராம் கோதுமை மாவு தான் நான் எடுத்து செஞ்சேன். அதுக்கே பாருங்கள் இந்த பிளேட் ஃபுல்லாக வந்திருக்கு பிஸ்கெட் வந்து. நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து நான் ஸ்வீட் டைமண்ட் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன். அது இன்னும் நிறையா வந்திருக்கு. கொஞ்சம் தான் நான் பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸ்வீட் டைமண்ட் பிஸ்கெட், காரம் டைமண்ட் பிஸ்கெட் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு நல்லா வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.